யார்கிட்ட வேணா சண்டை வச்சுக்கலாம், ஆனா விராட் கோலி கிங் கோலி கிட்ட மட்டும் வச்சுக்காத தம்பி, உனக்கு உடனேயே ரிட்டர்ன் கிடைச்சிரும் அப்படின்றது பல இடங்கள்ல பல இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐபிஎல்ல வாட்டர் ஸ்வீட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி விராட் கோலி மாஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி விராட் கோலியோட பேட்டிங் எல்லாம் தாறு மாறு, பலரையுமே வாயடைக்கிற வகையில் ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றியா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நக்கெல்லாம் நம்ம விராட் கோலி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ராடனரியாக அடிச்சு ஒரு ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. பேட்டாக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவரோட 100% கொடுத்து தாறுமாறு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைய மேட்ச் வேறு லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி மஸ்ட் வின் விக்ட்ரி. ஸோ வேறு லெவலில் சுவாரஸ்யமாக போச்சு. ஸோ ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் இன்றைக்கி அந்த ஒரு வீடியோவில் ஹைலைட்ஸ் மட்டும் புரியும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. முக்கியமாக உள்ளே நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் கிளியர் கட்டாக பார்த்துருவோம். ஸோ டாஸை வின் பண்ணது பஞ்சாப், நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபி நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணும் அப்படின்ற முடிவில் தான் கிளம்புறாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேச்சஸ் விட ஆரம்பித்தாங்க பஞ்சாப். என்னடா இத்தனை கேச்சஸ் விடுறீங்களே, உங்களுக்கு நீங்கள் பேட் டே தானோ அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. முக்கியமாக வித்வாத் கவிர்ரப்பா அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பவுலர் இறக்குனாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா பவுல் பண்ணார். ஃபஸ்ட்டு விக்கெட்டே விராட் கோலியோட விக்கெட்டாக கிடச்சிருக்கும், பட் கேட்சை விட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அடுத்தடுத்த ஃபா டூப்ளிசிஸ், வில் ஜாக்ஸ் இவங்க 2 பேரோட விக்கெட் எடுத்து டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. நிச்சயமாக ஆர்சிபி என்னப்பா ஸ்டார்டிங்கில் விக்கெட் எழுதுட்டாங்க, டிசப்பாயின்மெண்ட்டோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது விராட் கோலி மற்றும் ராஜத் பட்டிதர், ஸோ இவங்க 2 பேரும் நின்று எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நாக் ஆடி கொடுத்து ஆர்சிபியை ஒரு 200+ ஸ்கோர் செட் பண்ணாமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஒரு நாக் ஒன்று ப்ளே பண்ணியிருந்தாங்க. ராஜத் பட்டிதருமே வந்து கேச்சஸில் வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிருப்பார். பட் இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச சான்ஸை வச்சு 6-6 3 பவுண்டரிஸ் அடித்து 23 பாலுக்கே 55 ரன் அடித்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தார். அந்த பக்கம் விராட் கோலி சொல்ல வேண்டியதே இல்லைங்க, என்னங்க ஷார்ட்ஸுங்க, 6 பவுண்டரிஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ரானரியாக அடித்து ஒட்டுமொத்த ஃபேன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்தாரு. வேர்ல்ட் கப்புக்கு தயாராக செம ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே நிரூபிக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கினா இன்னும் நல்லா இருக்குமோ இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்குது. சஞ்சு சாம்சன் இருக்கார் நம்பர் 3க்கு. ஸோ பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்தியன் டீம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பொறுத்ததை பார்ப்போம். ஏன்னா ஐபிஎல்லில் கன்சிஸ்டண்ட்டாக ஓப்பனிங் ரோலில் எக்ஸலண்ட்டாக வந்து விராட் கோலி பண்ணிகிட்டு இருக்குது. இந்தியன் டீமுக்கு போகும்போதும் அந்த ஒரு ஆப்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறாங்க. இதை பற்றினோட உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பண்ணி இது பண்ணுங்கள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாக் ஆனாங்க. கடைசியாக 20 ஓவர் முடிவில் 241 ரன்கள் ஆர்சிபி அடிச்சிருந்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்கோர் தான் இதெல்லாம். ஒரு ஸ்கோரு அப்படின்னு சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் 262 சேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லா டைமும் சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் இழப்பார். பட் அதுக்கப்புறமேட்டு ஜானி பேரிஸ்டோ மற்றும் ரைலி ரிசோ எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு நாக் ஆடினாங்க. எல்லாருக்குமே ஒரு பயம் கொடுக்குற அளவுக்கு சேஸ் பண்ணிடுவாங்களோ, என்ன தான் வந்து பேக் டு பேக் விக்கெட் போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் சைடில் ஒரு அக்ரெசிவான மோடில் எப்படியும் நாங்கள் சேஸ் பண்ணி வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக ரைலி ரோஸோ 50 எல்லாம் அடிச்சுட்டு பேட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா கன்று மாதிரி அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு எமௌண்ட்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரண் சர்மா அவரோட விக்கெட் எடுப்பார். அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து மறுபடியுமே வந்து ஒரு ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்சாக எங்களையால் நக்கல் பண்ணுறா இருந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி விராட் கோலி ஓடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கன் ஷாட் மாதிரி அவருமே வந்து மறுபடியும் ஒரு எமௌண்ட் போட்டிருப்பார். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல செம்ம ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. மாக்கிங் ரியாக்ஷன்ஸ் டோட்டலாக வந்து பழிக்கு பழி, நீ என்ன பண்ணாலும் உனக்கு திருப்பி பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து மெமரபுளாக ஆக்கியிருந்தார். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஷாந்த் சிங் எக்ஸ்ட்ராடனரியாக ப்ளே பண்ணிருந்தார். அந்த இடத்துல விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓடி வந்து டேரக்ட் த்ரோ, எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டேரக்ட் த்ரோ, அந்த ஒரு டேரக்ட் த்ரோனால சஷாந்த் சிங்குமே வந்து விக்கெட் இழப்பார். அதுவுமே வந்து ஆர்சிபிக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சஷாந்த் சிங் இருந்திருந்தால் இன்னுமே வந்து ஒரு அக்ரெசிவாக ப்ளே பண்ணி மேட்சை ஒரு வின்னிங்க்கு கிட்ட கொண்டு போயிருப்பார் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துச்சு. பட் அந்த ஒரு ரன் அவுட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்சிபிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் யாரும் அந்தளவுக்கு சரியாக நின்று ப்ளே பண்ண முடியலை. ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் என்னதான் முட்டி மோதினாலும் பஞ்சாபால் 181 ரன்களுக்கு மேலே அடிக்க முடியலை. ஸோ 17வது ஓவர்லேயே எல்லா விக்கெட்டையும் இழந்து ஆர்சிபி ஃபைனலாக 60 ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணுவாங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி. விராட் கோலி கிட்ட வச்சுக்கிட்டா உடனே மனுஷன் திருப்பி ஃபயரை திருப்பி கொடுத்துருவா அப்படின்றதுக்கு இன்றைக்கி ரைலி ரிசர்வ் பண்ண விஷயங்களுக்கு
விராட் கோலி ஒரு ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் கொடுத்தாரு. பட் அதை தாண்டி விராட் கோலி இருக்கிற ஒரு ஃபார்முக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலரையுமே அச்சுறுத்துகிற வகையில் எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஓப்பனராக வலம் வந்துட்டுருக்காரு. ஸோ வேர்ல்ட் கப்பில் நிச்சயமாக பல டீமுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விராட் கோலி இருக்க போகிறார் அப்படின்றதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஸோ பலரோட கேள்வியாக இருக்கிறது, விராட் கோலி ஓப்பனிங் இறங்கினா நல்லா இருக்குமா இந்தியன் டீமுக்கு, இல்லை நம்பர் 3 தான் அவருக்கு சரியான பொசிஷனாக இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். விராட் கோலியோட எக்ஸ்ட்ரானரியான அந்த ஐபிஎல் ஃபார்ம் அதை பற்றின உங்களோட பாராட்டுகள் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.